பால்வெளி மண்டலத்தில் பல பில்லியன் நட்சத்திரங்கள், கோள்கள் அசுர வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இத்தனை ஆண்டுகளில் நம் பூமி மீது ஒரு நட்சத்திரம் கூட இதுவரை மோதவில்லையே. எப்படி இந்த அற்புதம் நிகழ்கிறது? பலருக்கும் இன்னும் வியப்பான சந்தேகங்கள் கண்டிப்பாக இருக்கும். இதற்கான எளிமையான விளக்கத்தை தெரிந்து கொள்வோம். நாம் வசிக்கும் இந்த பிரம்மாண்ட பூமியானது சூரிய மண்டலம் என்கிற மிக பிரம்மாண்டமான இடத்தில் அமைந்துள்ளது. சூரியனை தலைமையாக கொண்டுள்ள இந்த சூரிய மண்டலமானது மிக பிரம்மாண்டமான பால்வெளி மண்டலத்தின் மில்கி வே கேலக்சியின் மையத்தில் அமைந்துள்ளது. இந்த மிக பிரம்மாண்டமான பால்வெளி மண்டலமானது நம் கற்பனையில் கூட நிறுத்த முடியாத அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அமைந்துள்ளது. நம் பூமியானது வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. இதேபோல் நம் சூரியன் பிற கோள்களை இழுத்துக்கொண்டு பால்வெளி மண்டலத்திற்குள்ளேயே வினாடிக்கு 230 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டுள்ளது. அதாவது ஒட்டுமொத்த சூரிய குடும்பமும் பால்வெளி மண்டலத்தின் மையத்திலேயே ஒரு வட்டமாக சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த பால்வெளி மண்டலத்திற்குள் நம் சூரியனைப் போல பெரிய சிறிய அளவிலான சுமார் 100 முதல் 300 பில்லியன் நட்சத்திரங்களும் பூமியை போல் 200 to 400 பில்லியன் கோள்களும் அசுர வேகத்தில் உள்ளே சுற்றி கொண்டுள்ளன. ஒரு பில்லியன் என்பது 100 கோடி எண்ணிக்கையை கொண்டுள்ளது. இப்போதுதான் இந்த கேள்வி நமக்கு அனைவருக்கும் எழுகிறது. நம் சூரிய மண்டலமே வினாடிக்கு 230 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டுள்ளது என்று வைத்துக் கொண்டால் இதே போலதான் எல்லா நட்சத்திரங்களும் கோள்களும் சுழன்று கொண்டுள்ளன. ஆனால் ஏன் நம் மீது எந்த மோதலும் இதுவரை நிகழவில்லை? இங்கேதான் நாம் பால்வெளி மண்டலத்தின் பிரம்மாண்டத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பால்வெளி மண்டலத்தின் ஒவ்வொரு எல்லையில் இருந்து எதிர்முனை எல்லை வரையிலான தூரம் 1,00,000 ஒளியாண்டுகள். அதாவது பால்வெளி மண்டலத்தில் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதிக்கு செல்ல வேண்டுமானால் 1,00,000 ஒளியாண்டுகள், அதாவது வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஒளியானது பால்வெளி மண்டலத்தில் இந்த முனையிலிருந்து எதிர்முனைக்கு செல்வதற்கு 1,00,000 ஒளியாண்டுகள் ஆகும். இதை கற்பனை செய்யும் போது இதனுடைய பிரம்மாண்டம் நமக்கு அனைவருக்கும் புரியும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான இடத்தின் மையத்தில் உள்ள நம் சூரிய மண்டலம் ஒரு முழு வட்டம் அடிக்க எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் தெரியுமா? 240 மில்லியன் ஆண்டுகள். சூரிய மண்டலம் கடக்கும் பாதையின் தூரம் எவ்வளவு என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் குறுக்கே ஏன் இதுவரை எந்த நட்சத்திரமும் கோளும் வரவில்லை? ஏனெனில் இந்த பால்வெளி மண்டலம் முழுவதும் ஆல்மோஸ்ட் வெற்றிடம் தான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் வேக்கம் ஸ்பேஸ். 200 பில்லியன் நட்சத்திரங்கள், 400 பில்லியன் கோள்கள், இந்த நட்சத்திரங்கள் கோள்கள் உள்ளே இருந்தாலும் கூட நம் பால்வெளி மண்டலம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றிடம் தான். எவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றிடம் என்றால் 99.99999% வெற்றிடம் மட்டுமே. மீதி இருக்கிற 0.00001% இடத்தில் மட்டுமே நம் சூரிய மண்டலமும் மேலே சொன்ன பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள், கோள்களும் அமைந்துள்ளன. ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன். நாம் இந்தியாவின் மொத்த பரப்பளவையும் உங்கள் மைண்டில் கொண்டு வாருங்கள். இப்ப இந்தியாவில் தான் பால்வெளி மண்டலம் என கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்போது நம் சூரிய மண்டலம், பிற நட்சத்திரங்கள், கோள்கள் என அனைத்தும் ஒரு அரிசி பருக்கைக்குள் அடைத்து நம் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் போட்டு விடுகிறோம் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த அரிசி பருக்கை இருக்கும் இடத்தை தவிர்த்து இந்தியாவில் மீதி இருக்கிற எல்லா இடமும் வெற்றிடம் தான். இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். இந்தியாவில் கிடக்கும் இந்த ஒரு அரிசி பருக்கைக்குள் தான் நம் சூரிய மண்டலமும் பிற நட்சத்திர கோள்களும் இருக்கின்றன. நம் பூமியின் அளவு எவ்வளவு என்பதை கற்பனை செய்து இந்த உதாரணத்தின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் நம் பூமியை கண்ணாலும் மைக்ரோஸ்கோப் மூலமும் பார்க்க முடியாத அளவு ஒரு அணுவை விட சின்னதாக இருக்கும். ஆக இந்த பால்வெளி மண்டலத்தை பொறுத்தவரை பூமியும் நட்சத்திரங்களும் வெறும் தூசுக்களை. ஆனால் இந்த தூசுக்களுக்கு இடையேயும் மேலே சொன்ன பிரம்மாண்டமான வெற்றிடம் நிறைந்து இருக்கின்றன. இட்ஸ் ஆல்மோஸ்ட் வேக்கம் ஸ்பேஸ். பிரம்மாண்டமான வெற்றிடத்தில் தான் தூசுக்கள், அதாவது நம் சூரியன் பூமி மீது எந்தவித மோதல்களும் நிகழாமல் பயணிப்பதில் ஆச்சரியமாக உள்ளது.